நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறதுல உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய திரை விமர்சனத்தில் என்ன படத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, 30 ஆண்டுகள் தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு அடையாளம், எந்த கதை சொன்னாலும் சமூக அக்கறையும் ஒரு விழிப்புணர்வும், ஏதோ சினிமா செஞ்சோம் அப்படி இல்லாமல் சினிமாவிற்கு தார்மீகமாகவே நல்ல படங்களை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்குனர். சினிமாவை ஒரு வியாபாரம் இல்லைங்க, சினிமா என்பது ஒரு கலை, அதற்காக நான் என்னை அர்ப்பணிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தயாரிப்பாளர், திரைப்பட ஹீரோ. இவர்கள் இணைந்து கூட்டு முயற்சிகள் ஒரு ஆகச்சிறந்த விஷயத்தை பேச ஆரம்பித்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படம். இயக்குனர் சசி, திரைப்பட தயாரிப்பாளராக உயர்ந்திருக்கும் இசையமைப்பாளராக இருந்து கதாநாயகனாக வடிவம் பெற்றிருக்கும் விஜய் ஆண்டனி, இவங்க 2 பேருடைய கூட்டு முயற்சியில் வெளிவந்திருக்கக்கூடிய 100 சாமி திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போலாமா? ProcureMind AI transforms procurement with intelligent automation and real-time insights. From AI offer analysis to market intelligence, ProcureMind AI helps teams make faster, smarter decisions with confidence. 100 சாமி அப்படின்னு பேரை கேட்டவனையே, திருநெல்வேலி மாவட்டத்தில் சாமி அப்படின்னு ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப 1 சாமி 2 சாமி 3 சாமி 4 சாமி 5 சாமி 6 சாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய விக்ரம் பேசின அந்த விஷயத்துக்குள்ளே அப்படியே மனசு ஓடி இருக்கும். இந்த பேரை கேட்கும்போது எல்லாருமே அப்படி தான் நினச்சோம். ஸோ 100 சாமி ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு படம் பொழுது, ஒரு டெரரான ஒரு படம் பொழுது அப்படின்னு தான் அந்த பேரை எல்லாருமே கவனித்தோம். ஆனால் அது கிடையாது. இது வாழ்க்கையில், சமுதாயத்தில், அவருடைய மனங்களில் இன்னும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த விஷயத்தை பேசி தான் தீரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 100 சாமியை கொண்டு வந்திருக்கார் போல இருக்கு இயக்குனர். ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் 2 குழந்தைகளோட விதவையானதுக்கு பிறகு தனித்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு ஒரு அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அண்ணன் இருக்கான், அக்கா இருக்காங்க. ஆனால் யாரோடையும் சேர்ந்து வாழலை, தனித்து தன்னுடைய 2 பிள்ளைகளோட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த 2 பிள்ளைகளை வளர்றாங்க. வளர வளர பிள்ளைகளுக்காகவே உழைத்து அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. பசங்க வளர்றாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசில், ஒரு காலேஜ் சேர்ற நேரத்தில் மூத்த பையனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எதிரில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூட வாத்தியார் கேட்க, அம்மாவுக்கு தெரியுமான்னு பையன் கேட்க, நீ ஓகே சொன்னால் அம்மா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிப்பாங்க அப்படின்னு அந்த வாத்தியார் சொல்கிறார். பையனுக்கு அம்மாவுக்கு மறுமணம் செய்து வைக்கக்கூடாது இல்லை, அது அவனால் ஏற்றுக்க முடியல. அந்த ஏஜுக்கே உரிய படபடப்பு, அந்த வேகம், அவனால் அதை டாலரேட் பண்ண முடியல, டைஜஸ்ட் பண்ண முடியல. ஒட்டுமொத்தமாக அப்படியே ரொம்ப ஃபெட் அவுட் ஆயிடுறான். அவனால் ஏற்றுக்க முடியல. ஸோ இப்படிப்பட்ட பையன் ஒரு 5 ஆண்டுகளில் மனமாற்றம் அடைகிறான் அப்படிங்கிறது படத்தினுடைய திரைக்கதைக்குள்ளே போகுது. ஸோ 5 ஆண்டுகளில் மாற்றம் அடைந்த அந்த பையன் அம்மா கிட்ட கேட்குறான், அம்மா நீ மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே தான் அம்மா சொல்கிறாங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கல, எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்ட்டு. இல்லை, நீ கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால்தான் நானும் கல்யாணம் பண்ணிப்பேன், இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்ட் வைக்கிறான். அம்மாவுடைய திருமணம் நடந்தால் தான் என்னுடைய திருமணம் நடக்கும்னு சொல்லிட்டு மூத்த பையன் ஒத்த காலில் நிற்கும் பொழுது சின்னவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். அந்த பையன் வந்து கேட்குறான், அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணா எனக்கு வாழ்க்கையில் பெரிய சிக்கல் வரும்டா, நீ ஏன்டா ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பியை அடிச்சுக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல அவர்களுக்குள் அந்த புரிதல் வந்ததுக்கு அப்புறமா 2 பேருமே சேர்ந்து அம்மாவுக்கு வரன் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அம்மா ஒத்துக்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பக்கம். இவங்களுடைய குடும்பம் என்ன செஞ்சது, ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா, அம்மாவுக்கு கல்யாணம் நடந்ததா இல்லையா, இதுதான் இந்த கதையை ரொம்ப அழகாக ஒரு திரைக்கதையின் வடிவில் ஒரு உண்மை சம்பவத்தை பின்னணியாக வச்சுக்கிட்டு படத்தை ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆடியன்ஸ் கிட்ட ஒரு முக்கிய விஷயத்தை பதிவு செய்ய முயற்சி செய்திருக்கிறது 100 சாமி குழுவினர். இந்த படத்தில் வாசுகி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் சுவாசிகா நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க தான் இந்த படத்தினுடைய மிக முக்கியமான ரோல். அந்த விதவை பெண்ணாக காட்டுறாங்க இல்லையா, ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண் தான் சுவாசிகா. சுவாசிகாவை ரொம்ப அழகாக அந்த 2 குழந்தைகளுக்கு தாய் அப்படிங்கிறத காட்டும் பொழுதே அப்பயே புரிஞ்சு போயிடுது. எங்கே ஒரு இடத்துல இந்த சாயலை நம்ம பார்த்துருக்கோம்னா தமிழ் சினிமா நிறைய இடங்களில். ஆமாம், நீங்கள் கெட்டவை படத்தில் பிள்ளை நிலா 2ம் வெள்ளை நிலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு கூட கேட்டிருப்பீங்களே. ஸோ நம்மளுடைய பாலுமகேந்திரா அவர்களுடைய இயக்கத்தில் வந்த திரைப்படம். அந்த படத்தில் அந்த கேரக்டர் பார்த்தீங்களா, அதே போல் அம்மா 2 பசங்க, அந்த 2 பசங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பாண்ட் இருக்குல்ல, அந்த பாண்டு படம் முழுக்க காட்டுறப்ப அந்த சின்ன வயசில் காட்டும் போதும் நடுத்தர வயதில் காட்டும் போதும் கிடைக்கும் போது அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல, அந்த ஃபீலை சுவாசிகா ரொம்ப அழகாகவே வெளிப்படுத்துகிறாங்க. ஒவ்வொரு காட்சியிலுமே ஒரு 10 நிமிடத்திற்கு பிறகு சுவாசிகா படம் முழுக்க நான் சுவாசிகா இல்லை, நான் இந்த கேரக்டருடைய வாசுகி அப்படிங்கிறத ரொம்ப அழகாக வெளிப்படுத்துகிறாங்க.
அதனால் சுவாசிக்காவை நம்ம பாராட்டலாம். நடிப்புக்காக அவங்களுக்கு பெரிய அளவுக்கு விருதுகள் கூட கிடைக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அனுமானம். அவங்களுக்கு குரல் கொடுத்துருக்காங்க செம்மலர் அன்னம். என்னடா வித்தியாசமாக இருக்கேன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, அவங்களுக்கு டப்பிங் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க செம்மலர் அன்னம். அவங்க ஏற்கனவே மயிலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தினுடைய இயக்குனரும் கூட. ஒரு நடிகையாக ஒரு சில படங்கள் அவங்க தோன்றியும் இருக்காங்க. அவங்க தான் இவங்களுக்கே டப்பிங் வாய்ஸ். ஆனால் டப்பிங் வாய்ஸா அப்படிங்கிறது நம்மளால் தீர்மானிக்கவே முடியாது. நீங்கள் படத்தை பாருங்களேன், படத்தை பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க. அவ்வளவு அழகாக அந்த வாய்ஸ் வந்து பொருந்தி போயிருக்கும். அந்த அடிப்படையில் சுவாசிகா படம் முழுக்க நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு பின்னணி குரல் கொடுத்ததன் மூலமாக படம் முழுக்க நிரம்பி இருக்கிறாங்க செம்மலர் அன்னம். வாழ்த்துக்கள் சொல்லலாமா? சுவாசிகாவுடைய மூத்த மகனாக அஜய் தக்ஷன் நடிச்சிருக்கார். அஜய் தக்ஷன் வந்து ரொம்ப அழகாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, காலேஜ் படிக்கும் பொழுது அம்மாவுக்கு கல்யாணம் அப்படின்ற கேள்விப்படும்போது அவர் காட்டக்கூடிய ரியாக்ஷன்ஸ், அதனுடைய வெளிப்பாட்டு தன்மை எல்லாமே ரொம்ப இன்றைய தலைமுறை எப்படி ஏற்றுக்கும், அதை ஒரு விஷயத்தை நம்ம ஏற்றுக்கும் போது நம்ம வெளிப்படுத்தும் இல்லையா, அதை அவ்வளவு அழகாக வெளிப்படுத்தியிருக்கார் தக்ஷன். அவருடைய அடுத்து ஒரு 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய மனமாற்றம் ஏற்பட்டதுக்கப்புறம் ஒரு கண்ணாடியை போட்டு அந்த கண்ணாடி வழியாக அவருடைய மெச்சூர்ட் ஆகிட்டார் அப்படிங்கிறத வெளிப்படுத்தும் போதும், தன்னுடைய தம்பிக்கும் இவருக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது தம்பிக்கிட்ட சொல்லட்டே 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் இப்படி தான் இருந்தேன், இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உனக்கு அந்த மெச்சூரிட்டி வந்துடும்ட்டு. ஆனால் சில நாட்கள்லேயே மெச்சூரிட்டி வந்துடும். அந்த தம்பியாக நடித்த பையன் ஒரு இடத்துல சொல்லுவார் தன்னுடைய காதலிக்கிட்ட, எப்போ பாரு இதே போல் பேசிகிட்டு இருக்கேன், எங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணாமல் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, இதுக்கு நீ ஒத்துக்கினா ஒத்துக்கோ இல்லைன்னா முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ நான் என் வாயால் சொல்லணும்னு எதிர்பார்க்குறியாடா, பிரேக் பண்ணிக்கலாமா, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பிரேக் பண்ணிக்கலாம், இப்பயே சொல்லு, பிரேக்கப் தானே சொல்ல போகிற சொல்லிடு அப்படின்ற போது அது வெளிப்பாடுற அந்த ஒரு காட்சியினுடைய பின்னணி இருக்கு இல்லையா, அவ்வளோ அழகாக போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவருடைய தம்பி கேரக்டரும் அஜய் தக்ஷனுடைய நடிப்பும் இந்த படத்தில் ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் அப்படி வரேன், இந்த படத்தில் வந்து பாலாஜி சக்திவேல் வந்து ஒரு முக்கியமான ரோல். அவர் வந்து படம் முழுக்க ஒரு வில்லத்தனம் கலந்த ஒரு விஷயம். அதாவது ஒரு இந்த மாதிரியான கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன மாதிரியான டார்ச்சர் கொடுப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் வழியாக தான் டார்ச்சர் கொடுப்பாங்க, அந்த மனிதர்கள் தான் கொடுப்பாங்க இந்த ஊரில். அதை வந்து ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருக்கார் பாலாஜி சக்திவேல். அதுக்கப்புறம் இன்னொரு கேரக்டர் ஒன்று இருக்குது, ஒரு உபரி கேரக்டர். அந்த உபரி கேரக்டர் யாருன்னா சுப்பிரமணியம் சிவா. அவர் வந்து 2வது பையன் காதலிக்கிற பொண்ணுடைய அப்பா. அவரும் அப்படிதான். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வீடு கடனில் உள்ளதுன்னு சொல்லிட்டு சுவாசிகா வசிக்கிற அந்த வீட்டில் வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு இடத்துல 2வது பையன் காதலிக்கிற சுப்பிரமணியம் சிவாவுடைய பொண்ணு ஒரு ஆர்டிஸ்ட்டு. அவங்க வந்து இந்த பையனை லவ் பண்ணுற அப்படிங்கிறத தன்னுடைய வீடு முழுக்க எழுதி வைக்கிற மாதிரி ஒரு காட்சி. 2த்துலையுமே கனெக்ட் பண்ணுற விதம் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. அருள்தாஸ் வந்து பள்ளிக்கூட வாத்தியாராக இருப்பார். சுவாசிகா வீட்டுக்கு எதிரில் ஒரு அரசினுடைய உதவி பெற்று நடத்தக்கூடிய ஒரு தொடக்கப்பள்ளியினுடைய ஆசிரியராக காட்டுவாங்க. ரொம்ப அழகான கேரக்டர். அவர் எந்த ஒரு அலட்டலும் இல்லாமல் வில்லத்தனம் இல்லாமல் ரொம்ப அழகாக அவர் பேசுகிற விஷயம், ஏமா நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு கேட்கும்போது அந்த விளக்கம் சொல்கிறாங்களே சுவாசிகா, அந்த விளக்கம் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். எல்லா பெண்களுக்குமே ஒரு அந்த அந்த நேரத்தில் அந்த கதையை அந்த கதாபாத்திரம் பேசக்கூடிய வசனம் வந்து அவங்களே பேசுகிற மாதிரி நினச்சிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான வசனம். அருள்தாஸ் சொல்வார், எம்மா ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இவ்வளோ பின்னணி இருக்கா, நானாக கேட்டால் பண்ணிக்கலாமா வேண்டாமான்னு ஒரு வார்த்தையில் முடிச்சிடுவேன். ஒரு பெண் சொல்லும்போது எவ்வளோ பெரிய விஷயம், நாங்கள் இது வரைக்கும் கேட்காம விட்டுட்டேனுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் பையன்கிட்ட பேச ஆரம்பிப்பார். இது ஒரு பக்கம். இதெல்லாம் கடந்து இன்னொரு கேரக்டர் வருது. என்ன கேரக்டர்னா சுவாசிகாவுடைய அண்ணன் கேரக்டர். கருணாஸ் நடிச்சிருக்கார். கருணாஸ் வந்து தன்னுடைய தங்கையுடைய 2 பையன்கள் யாராவது ஒரு பையனுக்கு தன்னுடைய மகளை கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருடைய அல்டிமேட். அதற்கு அவர் என்னென்னலாம் செய்யணுமோ அத்தனையும் செஞ்சுட்டு இருப்பார். அது ஒரு பக்கம் வில்லத்தனமாக இருக்கும், ஒரு காமெடித்தனமாக இருக்கும். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கோவம் ஓட்டுற மாதிரியான விஷயமா இருக்கும். ஒரு குணச்சித்திரத்தினுடைய பின்னணியில் இருந்துக்கிட்டு அவர் நடத்துகிற அந்த ட்ராமா ரொம்ப அழகாக இருக்கும். அது கடைசியில் ஒரு வில்லத்தனமாக அவர் நடந்துக்கிறப்ப நம்மளுக்கே கடுப்பாயிட, செவிட்டில் 4 விட்டுடலாமா அப்படிங்கிற மாதிரி நடிப்பில் லேசாக இல்லை, மிக அழகாகவே பக்குவப்பட்ட ஒரு நடிகராக கருணாஸ் இந்த படத்தில் வெளிப்பட்டிருக்கார் அப்படின்னே சொல்லணும். அதுக்கப்புறம் இன்னொரு கதாபாத்திரம். இந்த கதாபாத்திரம் தான் நான் யோசிக்கிறப்ப இந்த ஒரு வித்தியாசமாக தோணுச்சு. பக்ஸு அவருடைய மனைவி வினோதினி. இவங்க தான் வந்து முதல் பையன், அதாவது சுவாசிகாவுடைய மூத்த பையன் வந்து பெண் பார்க்க போகிற இடத்துல நடக்கிற அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண், அந்த பொண்ணை தான் பார்க்க போவாங்க. அந்த பெண்ணுடைய அப்பா அம்மாவாக பக்ஸும் வினோதினியும் நடிச்சிருப்பாங்க. இந்த கேரக்டர், இந்த விஷயங்கள் இந்த படத்துக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு அவசியமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எனக்குள்ளே எழுப்பிச்சு. அதனை பிறகு சொல்கிறேன், ஓகேவா? இப்போ இதெல்லாம் இந்த கதாபாத்திரங்களுக்குள் இருப்பது. இதில் இன்னொரு கேரக்டர் வச்சுருப்பாங்க, ஒரு போலீஸ் அதிகாரியாக முனிஷ்காந்த் நடிச்சிருப்பார்.
முனிஷ்காந்த் இதில் எதற்கு சேர்த்தாங்க அப்படிங்கிறத தாண்டி அவரையும் ஒரு ஒரு காமெடி பீஸ் மாதிரியே பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு செயல். அவர் வந்துட்டு போகிறார், அவ்வளோதான் சொல்ல முடியும். படத்தினுடைய தொழில்நுட்ப கலைஞர்களை பற்றி பேசலாமா? தக்ஷன் கிர்லோஸ் இவர் தான் வந்து ஒளிப்பதிவு பண்ணியிருக்கார். படத்தில் அவர் என்ன வேலை செஞ்சிருக்கார் அப்படின்னு கேட்டால், ஒரு கிராமத்தை காட்டுற விஷயம். ஓப்பனிங் சீன்லேயே அவர் வந்து அந்த வீட்டை காட்டும் பொழுது, அதாவது சுவாசிக்கா குடியிருக்கக்கூடிய வீட்டை காட்டும் போது ஒரு டோன் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படியே அங்கேருந்து ட்ராவல் பண்ண சுவாசிக்கா வீட்டை விட்டு கிளம்பி ஒரு 10 நிமிஷத்துக்குள் ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அந்த இன்சிடெண்ட்டை காட்டக்கூடிய அளவுக்கு கேமராவுடைய பரபரப்பும் ஆடியன்ஸ் கிட்ட அதை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு திரைக்கதையினுடைய ஸ்பீடும் இருக்கு இல்லையா, அது அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கார். அதே மாதிரி வெளிப்புற படப்பிடிப்பாகட்டும், அதை உள்காட்சி அமைப்பாகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து பெரிய மெனக்கடல் இல்லைனா கூட காட்சியில் தெளிவு இருக்குது. இயக்குனருடைய பார்வையாகத்தான் ஒளிப்பதிவாளர் இருக்கணும் அப்படிங்கிறது யதார்த்தம். அதில் இவரும் சரியாக செஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லணும். தக்ஷன் கிர்லோஸ் வந்து ரொம்ப அழகாக ஒளிப்பதிவு பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு பெரிய சர்டிஃபிகேட் நம்மளால் கொடுக்க முடியாது. ஏன்னா படத்தினுடைய கதைக்கு பொருத்தமாக அவர் வேலை செஞ்சிருக்கார் அப்படிங்கிறதுல மட்டும் அவரை நம்ம பாராட்டலாம். படத்தினுடைய படத்தொகுப்பாளர் ஹரிஷ் யுவராஜ். ஹரிஷ் யுவராஜ் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு கேட்டால், இந்த படத்தில் ரொம்ப அழகான ஒரு திரைக்கதை அப்படிங்கிறத தாண்டி ஒரு நல்ல கதை, ஒரு அருமையான ஒரு விஷயம், உண்மை சம்பவத்தை அடிப்படையாக எடுக்கப்பட்டது அப்படின்னப்போது ஒரு சோகம் ததும்பக்கூடிய அளவுக்கு டோன்லாம் இல்லாமல் இயல்பாகவே எடுத்திருக்காங்க. அதை அழகாக எடிட் பண்ணணும். எடிட் பண்ணும்பொழுது இயக்குனருடைய சாயலுக்கும் அவர் சொல்லக்கூடிய விஷயத்துக்கும் கடந்து தான் தனியாக தெரியணும். இதில் தனியாக தெரியறதுக்கான ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, சுவாசிக்காவும் விஜய் ஆண்டனியும் சந்திக்கக்கூடிய காட்சி, அந்த காட்சிக்கு அந்த பின்னணியும் ஒளிப்பதிவும் கூடவே சேர்த்து எடிட்டிங் மிகப்பெரிய அளவுக்கு வேலை செஞ்சுருக்கோம். வீட்டில் சமையல் கொதிச்சுக்கிட்டே இருக்கும், ஒரு குழம்பு ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கோம். அந்த வீட்டுக்குள்ளே வயசான பெரியம்மா ஒருத்தவங்க படுத்துட்டு இருப்பாங்க. வீடு திறந்திருக்கும், அந்த வீட்டுக்குள்ளே நுழைவாங்க, சுவாசிக்கா போவாங்க, ஸ்டவ் எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். சரி எடுத்து அந்த நார்மலாகவே டேஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, ஊற்றிட்டு டேஸ்ட் பண்ணும்போது அங்கேருந்து குரல் கொடுத்துக்கிட்டே உள்ளே வருவார் விஜய் ஆண்டனி. ஸோ விஜய் ஆண்டனி வந்தோடனே, நல்லா இருக்கா, கை சுற்ற போது சாப்பிடுங்க, கொஞ்சம் காரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயல்பாக பேசுகிற விஷயங்களுக்குள்ளார அந்த எடிட்டிங் இருக்கு இல்லையா, அந்த கட்டிங் இருக்குல்ல, ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பார். இது மாதிரி பல காட்சிகள் என்னால் சொல்ல முடியும். அவ்வளோ அழகாக நேர்த்தியாக பண்ணியிருக்கார் ஹரிஷ் யுவராஜ். இந்த படத்திற்கு துணை செய்திருக்கிறது கேமராவுடைய கிர்லோஸுடைய கேமராவும் இவருடைய படத்தொகுப்பும் நல்ல அழகாக துணை செஞ்சிருக்குன்னே சொல்லுவேன். அதற்கு பிறகு இதில் 2 பாட்டு, அதில் ஒரு பாட்டு என்னுடைய ரிப்பீட் மோடில் இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த சாமியெல்லாம் ஒன்றா வந்து நின்னாலுமே அம்மா அம்மா தான் அப்படிங்கிற ஒரு பாட்டு. அதில் சரணங்கள்லாம் கேட்டு பாருங்களேன், ரொம்ப இயல்பாக போகிற போக்கில் போயிருக்கோம். அடுத்த ஒரு பாட்டு, இதுவரையில் யாரும் இல்லை துணை, இனிமேல் நீயும் நானும் இணை. என்னப்பா வார்த்தை இது! இதுவரையில் யாரும் இல்லை துணை, இனிமேல் நீயும் நானும் இணை. மோகன்ராஜுடைய வார்த்தை ரொம்ப அழகு. இந்த பாட்டு மாயக்கனவே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவியில் தொடங்குது. இந்த மாயக்கனவே அப்படிங்கிற வார்த்தையும் இந்த வார்த்தைக்குள்ள பின்னாடி வரக்கூடிய சரணங்கள், இந்த வரிகளும் மனசு அப்படி என்னவோ பண்ணுது. பாலாஜி ஸ்ரீராமுடைய இசை இந்த 2 பாடல்கள் வழியாக தனித்து தெரியுதுங்க. வண்டர்ஃபுல், சூப்பர். அதாவது இந்த பாட்டு அப்படியே ரிப்பீட் மோடில், இந்த மாயக்கனவி பாட்டு இன்னும் நான் இது வரைக்கும் ஒரு 30 வாட்டி கேட்டுட்டேன். ஏற்கனவே ரிலீஸ் ஆனப்போ இந்த பாட்டு வந்து யூடியூப்பில் வரப்போ கேட்டதை விட இப்போ படம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் மனசுக்குள்ள அப்படியே ரீங்கரிச்சிக்கிட்டே இருக்குது திருப்பி திருப்பி. இதுவரையில் யாரும் இல்லை துணை, இனிமேல் நீயும் நானும் இணை, மாயக்கனவேன்ட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஆர்ஆரில் கவனிக்க வைக்கிறாரோ இல்லையோ, இயல்பான ஆர்ஆர் தான். ஆனால் பாடல் வழியாக மென்மையான அழகான இசையை கொடுத்திருக்கிறார் பாலாஜி ஸ்ரீராம். வாழ்த்துக்கள். கூடவே மோகன்ராஜுக்கும் நம்மளுடைய அன்பு வாழ்த்துக்கள். நல்ல கவிஞரை அழகாக பயன்படுத்தியிருக்காங்க இந்த படத்தில். சரி, முக்கியமாக இந்த படத்தில் 2 பேரை பற்றி பேசணும். அதில் முதல் ஒருத்தரை பற்றி பேசிடலாம். விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்ப்பரேஷன் அதனுடைய அதிபர், இசையமைப்பாளராக இருந்து அப்புறம் நடிகராக மாறி தயாரிப்பாளராக இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு கலைஞனாக இருக்கக்கூடியவர் விஜய் ஆண்டனி. இந்த படத்தில் கடைசி செகண்ட் ஆஃப் இன்டர்வலுக்கு பிறகு வந்தாலும் ஒரு சில நிமிடங்கள் தான் நம்மளோட அவர் இருக்கார். அப்படின்னாலும் இந்த படத்தில் முழுமையாக நிறைந்திருக்கிறார், நூறுச்சாமியாக நம்மளுடைய மனதிற்குள் வாழ ஆரம்பித்திருக்கிறார் விஜய் ஆண்டனி. ஏன்னா விஜய் ஆண்டனியுடைய ஆக்டிங் இந்த படத்தில் முழுமையடைந்திருப்பதாகவும் இன்னும் அவர் நிறைய தூரத்திற்கு போகணும் அப்படிங்கிறதும் ரொம்ப யதார்த்தமான அளவிற்கு அவரை பயன்படுத்தியிருக்காங்க. அப்படிங்கிறதுக்காக விஜய் ஆண்டனிக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் சொல்லலாம். விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்ப்பரேஷன் மற்றும் மீரா விஜய் ஆண்டனி
சேர்ந்து தயாரித்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் நூறுசாமி. இந்த படத்தின் நாயகன் அப்படிங்கிறத தாண்டி ஒரு படத்தினுடைய தயாரிப்பாளராக இருந்து கொண்டு இவர் வந்து சசியோட இணைந்து இந்த படத்தில் 2வது முறையாக ஜோடி சேர்கிறார் அப்படி தான் சொல்வேன். ஏன்னா பிச்சைக்காரன் படத்தில் பார்த்த அவருடைய நடிப்புக்கும் இப்போ இந்த படத்தில் கெஸ்ட் ரோல் மாதிரி இல்லை, கடைசியில் அந்த படத்தை ஒட்டுமொத்தமாக தூக்கி நிப்பாட்டக்கூடிய ஒரு கேரக்டருக்குள்ளே வந்து இயல்பாக சொல்லுவார். ஏன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு உன்னை யாருக்கு தான் பிடிக்காது அப்படிங்கிற அந்த டைலாக் சொல்கிற விஷயம். அதாவது நேற்று வரைக்கும் நான் தனியாக தான் இருந்தேன், இனிமேல் தனியாக இருக்க மாட்டேன், அது உன்னோட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறதும் அது ரொம்ப அழகான ஒரு விஷயம். அப்புறம் கரும்பு காட்டுக்குள்ள கரும்பு வெட்டும் பொழுது அந்த கடைசி சீனில் பேசுகிற அந்த விஷயம், அடிக்கரும்பு வெட்டு நுனிக்கரும்பு வந்து முனையில் வந்து வெட்டும் அப்படின்ற போது அந்த டக்கு டக்கு டக்குன்னு வரக்கூடிய அந்த விஷயங்கள், இந்த கரும்பு வெட்டுறதுக்கே உரிய அந்த ஒரு இதை துப்பாக்கி வெட்டி தள்ளுற போது கிடைக்கிற அந்த ஆக்ரோஷம், நம்ம எழுந்து வரலான்னு நினைக்கும் போது ஒரு சீனில் அவர் சுவாசிக்கா 2 பிள்ளைகள் உட்காந்துருப்பாங்க, சாப்பிட்ணும். சாப்பிட்ற சீனில் நீங்கள் சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்ல இவர் சொல்லுவார், இவ்வளோ நாள் தான் தனியாக சாப்பிட்டோம், இனியும் சேர்ந்து சாப்பிடலாமேப்பா, இதுக்கு காத்திருக்கிறதுல தப்பில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயல்பான டைலாக் ரொம்ப ரொம்ப மிரட்டல் இல்லாமல் பண்ணியிருக்கிறதுல விஜய் ஆண்டனிக்கு தனிப்பட்ட வகையில் பாராட்டுக்கள். ரைட், இப்போ இந்த இடத்தில் படத்தினுடைய கேப்டனை பற்றி பேசலாமா? சசிதா கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம். இதுவரைக்கும் சொல்லாமலை படத்தில் ஆரம்பித்து ரோஜா கூட்டத்துக்கு போய் அப்புறம் வந்து டிஷ்ஷுன்னு சொல்லிட்டு ஒரு படம் கொடுத்து பூன்னு சொல்லிட்டு கவனிக்க வச்சு, அதுக்கு பிறகு அவர் நிறைய படங்கள் கொடுத்தாலும் பிச்சைக்காரன் ஒரு பக்கம் யோசிக்க வைத்து, சிவப்பு மஞ்சள் பச்சை அப்படிங்கிற ஒரு படத்தை கொடுத்து அதன் மூலமாக கவனிக்க வச்சு, இப்போ இந்த இடத்துல ஒட்டு மொத்தமாக நூறுசாமிக்குள் வந்து நின்றிருக்கிறார் சசி. இன்னும் அவருடைய பயணம் தொடரும். இந்த படத்தை எடுத்த விதம் உள்ளபடியாகவே பாராட்டுக்குரியது. ஏன்னா ஒரு கதை எடுக்கும்போது அது ஒரு தனித்துவம் இல்லையா? அதனால் சசி அவர்களுக்கு தனிப்பட்ட வகையில் பாராட்டுக்கள். ஏன்னா ஒரு ஆகச்சிறந்த இயக்குனர், ஒரு 30 ஆண்டுகள் தமிழ் சினிமாவில் ட்ராவல் பண்ணியிருக்கார். ஆனால் இந்த படத்தில் அவர் என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னா, எடுத்திருக்காருல அந்த கேரக்டர் 42 38 வயசில் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு நினைக்கிற ஒரு பெண் 42 வயசில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பின்னணி, நல்ல அழகான விஷயம். அது எதுக்கு தேவையில்லாமல் அவர் வந்து ஒரு காமெடி ட்ராக் உள்ள போய் லாக் ஆனாருன்னு தெரியல. ஒருவேளை ஜென்சி கிட்ஸ்க்கு போய் இந்த படம் போய் சேரணும்னு நினைச்சாரா, இல்லை இது வந்து வியாபார ரீதியில் போய் சேரணும்னு நினச்சதுக்காக சில விஷயங்கள் ஒத்துக்கிட்டாரான்னு தெரியல. ஏன்னா முழுக்க முழுக்க சினிமாவாக இல்லாமல் ஒரு அழகான ஒரு கலையை மிக அழகாக செதுக்கி கொண்டு போயிட்டு இருக்கும் போது காமெடி ட்ராக் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போய் உட்காரும் பொழுதே படம் படுத்துருது. இவ்வளோ நல்ல அழகான ஒரு படத்துக்குள்ளார ஏன் இந்த விஷயத்தை பண்ணாரு சசி தெரியல. அது ஒருவேளை என் பார்வைக்கு அப்படி தெரியுதா இல்லை உங்களுக்கு தான் தெரியுதான்னு தெரியல. படத்தை பாருங்கள். ஏன்னா இந்த காலகட்டத்துக்கு இந்த ரீல்ஸு அப்புறம் வந்து இந்த காலத்துக்கு இருக்கக்கூடிய லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிறேன், யூடியூபு இதெல்லாம் பற்றி பேசுகிறதுலாம் ஓகே. ஆனால் ஒரு சினிமாவான ஒரு விஷயத்துக்குள்ளார ஒரு நல்ல கலைப்பூர்வமான ஒரு உண்மை சம்பவத்தை எடுத்து நடத்தும் பொழுது அதை வந்து ஒரு காமெடியாக அது கொண்டு போய் சேர்த்தது வந்து என்னவோ எனக்கு உடன்பாடு இல்லாத ஒரு விஷயமா தான் இருக்குது. இதை மட்டும் தவிர்த்து இருந்தால் இந்த படம் ஒரு ஆகச்சிறந்த திரைப்படமாக இருக்கும். இப்போ நான் நீளமாக தான் பேசிகிட்டு இருக்கேன், பொறுத்துக்குங்க. இந்த நீளமான விமர்சனம் ரொம்ப அவசியம். ஏன்னா ஒரு சினிமாவை நாம் எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத கடந்து ஒரு சினிமாவிற்குள் எத்தனை பெரிய விஷயங்களை பேசுகிறோம் அப்படிங்கிறப்ப ஒரு காமெடியாக போயிட்டுனா அது சரி ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம்னா அது பெரிய அளவுக்கு படைப்பாக இருக்காது. அதே மாதிரி இந்த படத்தில் சசி ஒரு மேன்மையான விஷயத்தை மிக மென்மையாக சொல்லியிருக்கிறார். அதுக்கு வந்து பெரிய ஹேட்ஸ் ஆப், வணக்கம் கூட சொல்லுவேன் ரொம்ப கண்டிப்பாக. ஏன்னா கண்ணியமான விஷயம். ஒரு நம்மளுக்கு வந்து உணவு, உடை, இருப்பிடம் இது 3 அவசியம். இது இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. ஆனால் இந்த உடம்பு இருக்கு இல்லையா, அந்த உடம்புக்கு ஒரு துணை வேணும். அதனால தான் நம்ம சமூகம் வந்து கல்யாணம் பண்ணி வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக்ல கூட சொல்லியிருப்பார். அப்போ இந்த இணை இல்லாமல் நம்மளால் வாழ்ந்துட முடியும், பார்ட்னர் இல்லாமல் வாழ்ந்துட முடியும். ஆனால் பார்ட்னர் இல்லாமல் வாழ்வது நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி எந்த கேரக்டர் வழியாக சொன்னால் நல்லா இருக்குமோ அப்படி ஒரு கேரக்டர் வழியாக சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப உள்ளபடியாகவே ரொம்ப பொருத்தமாக சொல்கிறாரு அப்படின்ட்டு. ஆனால் முழுக்க முழுக்க கொண்டு கிளைமேக்ஸில் காமெடி மாதிரி ஒரு மாதிரி விஷயத்தை கொள்ளும்போது நமக்கே கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ நல்ல விஷயத்தை ஏன் ஒரு காமெடி பீஸ் மாதிரி முடிச்சாரு அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு பெரிய நிருடலாக இருக்குது. இது சரியா சரியில்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. சரியா? இனிமே நூறுசாமி ஆகச்சிறந்த திரைப்படங்களின் வரிசையில் வந்து விட்டது என்பது மட்டும் பெருமையாக சொல்லிக்கலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் பாருங்கள். இந்த படத்தை பார்க்கிற பொழுது நம்ம வீட்டில் ஒரு சகோதரி இருக்கலாம், அல்லது நம்ம ஊரில் ஒரு பெண்மணி இருக்கலாம், அல்லது நமக்கு தெரிந்த ஒரு தோழி இருக்கலாம். யாருக்காவது இப்படிப்பட்ட ஒரு சூழல் வரும்போது ஒரு நிமிடம் நின்று யோசிப்பதற்கான ஒரு கட்டாயத்தை இந்த சினிமா உண்டாக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. சரியா? படத்தை பார்த்துட்டு வெளியே வந்தங்க,
வெளியே வந்தவொடனே ஒரு அம்மா ஏதோ சத்தமாக பேசிட்டு இருந்தாங்க. என்னடா பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு காது கொடுத்து கேட்கும்போது அந்த அம்மா சொன்னாங்க, கணவன் இழந்த ஒரு பொண்ணு, மனைவி இழந்த ஒருத்தன் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சரி, எவ்வளோ நாள் தான் பொருத்தமே இல்லாமல் விருப்பமே இல்லாமல் ஒருத்தனோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கமே, நாங்கள் விட்டுட்டு வெளியே வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஏன் இந்த டைரக்டர் சொல்லலை என்கிற ஒரு வார்த்தையை அந்த அம்மா சொல்லும் பொழுது ஒரு கணம் திரும்பி பார்த்தேன். ஈவன் இந்த வார்த்தை, இந்த பேச்சு உங்கள் காதில் விழுந்திருக்கலாம். ஒருவேளை இந்த படம் அதையும் பேசுகிறது என்பதை இன்டைரக்டாக சொன்னாலும் சரி, அது பாலாஜி சக்திவேல் வழியாக இங்கே சொல்கிறீங்க. இருந்தாலும் இது ஒரு கனமான குரலாக, கனமான கேள்வியாக முன்வைக்கிறேன். சரியா? ரைட். இந்த படத்தை பற்றின விமர்சனத்துக்கு நீங்கள் என்ன கருத்து சொல்ல போகிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். வழக்கம் போல மீண்டும் அடுத்த திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்னொரு ஆகச்சிறந்த திரைப்படத்தினுடைய விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா. See you. Bye bye.